ஓகே, இப்போ எஸ்எம்பிஎஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச்டு மோட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்எம்பிஎஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், லேப்டாப் இந்த மாதிரி வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு பவர் சப்ளை வந்து எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ்லேருந்து வந்து கன்வெர்ட் பண்ணி தான் இது எல்லாத்துக்குமே வந்து சப்ளை கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் எஸ்எம்பிஎஸ். ஏன்னா எஸ்எம்பிஎஸ் வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த 230 வோல்ட் ஹை வோல்டேஜை எடுத்து கன்வெர்ட் பண்ணி நம்ம சிஸ்டம்க்கு, அதாவது பார்த்தீங்கன்னா மதர் போர்டு உள்ள வந்து அனுப்புது. இதே தான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் செய்யும். டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜா ஒரு 11,000 கிலோவாட் கரண்ட் வந்து அதுக்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க மொத்தமாக ஏரியாக்கு. அதுலேருந்து அதை எடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அதை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி கன்வெர்ட் பண்ணி அதை எடுத்து 230 வோல்ட்டா பிரிச்சு அவுட்லைன்ல வெளியிடும். அதுதான் வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் கரண்டா வருது. இதே தான் நம்மளுக்கு எஸ்எம்பிஎஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த 230 வோல்ட்டை எடுத்து இது பிரிச்சு 12 வோல்ட், 5 வோல்ட், 3.3 வோல்ட் இந்த மாதிரி வந்து ஒரு காம்பனன்ட்க்கு ஏற்ற மாதிரியும் பிரிச்சு கொடுக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் தான் எஸ்எம்பிஎஸ். ஏரியால இருக்கக்கூடிய வீடு தான் நம்மளுடைய மதர் போர்டும் அதுல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸும். இதோட ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க ரிலேட்டட் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க.